கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே பாருங்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் வாழ்க்கையை அல்லது நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கெடுக்கிற, அழிக்கிற, நாசமாக்குகிற அந்த பொல்லாத திருடனை நீங்கள் வகை கண்டு இனம் கண்டுபிடித்தீர்களே ஆனால் நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவனிடம் இருந்து 7 மடங்கு வசூலிக்கப்படும், அவன் தன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியதாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, மகளுடைய வாழ்க்கையை அல்லது உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையை அல்லது உங்களுடைய மாமியார் மூலமாக அல்லது மருமகள் மூலமாக, யார் மூலமாக வேண்டுமானாலும் வரலாம், தாயார் தகப்பனால் பிள்ளைகள், மகன் மகள், யார் மூலமாக வேண்டுமானாலும் இந்த பொல்லாத சத்துரு எங்கே எப்படி செயல்படுகிறானோ அல்லது இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம், குழப்பங்களுக்கெல்லாம், எல்லா விதமான போராட்டங்களுக்கும், எல்லா விதமான குழப்பங்களுக்கும் காரணம் யார் என்று நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களே ஆனால் நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த செய்தியை நன்றாக கவனித்து, ஐயா, இந்த சத்தியத்தின்படி நீங்கள் யுத்தம் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டாகும். நேற்று இரவிலும் இதே காரியத்தை பேசியிருக்கிறோம். நிச்சயமாக நேற்று இரவு ஜெபத்தை தவறாமல் பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. பாருங்கள், குடும்பத்திலே திடீரென வருகிற குழப்பங்கள், ஐயா எதனால் வந்தது, ஏன் இப்படி என் குடும்பம் தாறுமாறாய் போய்விட்டது என்று சில வேளைகளிலே கலங்கி போய்விடுகிறோம். ஒருவேளை அது மந்திரத்தினாலோ அல்லது மந்திரம், தந்திரம், பிளாக் மேஜிக், ஏதாவது செய்வினைகளினாலோ, சதி சூனியங்களினாலோ எப்படி வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். அதை கண்டுபிடியுங்கள். அநேகர் அதை அறிந்திருக்கிறீர்கள். ஐயா, இது இப்படிதான் வந்திருக்கிறது போல் தெரிகிறது, இதற்கு முன்னால் இதற்கு பின்னாலும் சத்ரு இருக்கிறான் என்று அறிந்து கொள்ளுகிறோம், பிசாசின் வல்லமை இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று நீங்கள் அநேகர் சொல்லுவதை என்னால் கேட்க முடிகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, திடீரென வருகிற குழப்பங்கள், ஐயா வேலை விஷயங்களிலே, ஊழிய விஷயங்களிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சரீர ஆரோக்கியம், சுகம், ஐஸ்வர்யத்திலே வருகிற பல்வேறு இடைஞ்சல்களும், ஆபத்துகளும், குழப்பங்களும் வருகிறதற்கு பின்னால் ஒரு பொல்லாத சத்துரு மலை போல் அமர்ந்து கொண்டு இருந்து அல்லது வானத்தில் இருந்து மின்னலை போல் விழுகிறவனாய் உங்கள் மத்தியிலே உங்களை நாசமாக்கவும், கொல்லவும், உங்கள் பிள்ளைகளுடைய, உங்கள் வாழ்க்கையை நிர்மூலமாக்கவும் வருகிற இந்த பொல்லாத சத்துருவை இனம் கண்டு கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எதுவும் தற்செயலாய் நடக்கிறதல்ல. நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த அதிகாலை ஜெபத்திலே வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்கள். உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் நிச்சயமாய் உண்டாகும். அதுவும் மணிப்பூரிலே இருந்து இந்த தீ பற்றி எரிந்து, கலவர தீ பற்றி எரிந்து கொண்டே இருக்கிற இடத்தில் இருந்து உங்களுக்கு நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியமானவைகள். இவை நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கும். இவைகள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. நன்றாய் கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. உங்களுக்கு பாருங்கள், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் இந்த தீமையும், கலகமும், குழப்பமும், பொறாமையும், வஞ்சகமும், கேடுகளும், சந்தேகமும், பயங்களும், சதிகளும், சூனியங்களும் எங்கே இருந்து வருகிறது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். இவைகளெல்லாம் வருகிற, புறப்படுகிற ஊற்றுக்கண் எங்கே? இவைகளுக்கு தலைவன் யார்? இந்த பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறவன் யார்? இந்த அழிவுக்கும் சதிக்கும், ஐயா, குடும்பத்தில் வருகிற எல்லா விதமான திருட்டுத்தனங்களுக்கும், சந்தேகங்களுக்கும் அதிபதியாய் இருக்கிறவன், இந்த உலகத்தின் அதிபதி, இந்த கீழ்த்தரமான காரியங்களுக்கு அதிபதி என்று கர்த்தரை சொன்ன பொல்லாத பிசாசு என்று அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, இதற்காக நாங்கள் இரவும் பகலும் ஜெபித்தால் போதுமா? உபவாசம் இருந்து ஜெபித்தால் போதுமா? அல்லது நவமான பாஷைகள் பேசி ஜெபித்தால் ஓடிவிடுவானா? ஆமென். அதாவது நாங்கள் ஏதாவது செய்தால் இவை எல்லாம் மாறுமா? அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், பலகாலமாய் ஜெபித்து வருகிற உங்களோடு கர்த்தர் இன்று ஒரு அற்புதமான காரியத்தை, அநேகர் ஆச்சரியமான சாட்சியை பெற்றிருக்கிறீர்கள். விசேஷமான வெற்றிகளை, மகிமைகளை, சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஆனாலும்
எந்த பகுதிகளிலோ இருக்கிற பிரச்சனைகளை பற்றி இன்று கர்த்தர் பேசுகிறார். நிச்சயமாய் உங்களுக்கு பூரண விடுதலை கிடைக்கும்படியாய் பாருங்க, நிச்சயமாய் இந்த பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினால் கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அது எப்படியா பலப்பட முடியும்? கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில நீ கேட்டீங்கன்னா மாற்றமே முடியாத ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஐயா, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை என்பது நீங்கள் ஆவியின் பட்டயமாகிய மைட்டி காட், ஆவியின் பட்டயமாக வேத வசனத்தை எடுத்து உங்கள் பிரச்சனைகளுக்கு விரோதமாய் பேசுங்கள். நீங்கள் நிச்சயமாய் தைரியமாய் விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கை செய்யுங்கள். அது பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க எடுக்கிற ஆவியின் பட்டயத்திற்கு விரோதமாய் செயல்பட எந்த சத்துருவுக்கும் இந்த உலகத்திலே அதிகாரம் இல்லை. நிச்சயமாய் அதிகாரம் இல்லை. ஐயா, அவர்கள் பிசாசின் வல்லமைகளை ஜெயித்தது தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் பாருங்கள் ஆவியின் பட்டயத்தினாலும் அவர்கள் பிசாசை ஜெயித்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆவியின் பட்டயத்தை விசுவாசத்தோடு எடுத்து அறிக்கையிடுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஐயா, சத்துரு எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களுக்கும் எதிராய் உங்கள் பிள்ளைகள் மூலமாக, குடும்பம் மூலமாக, தொழிலிலே, சொந்த வியாபாரத்திலே, சொந்த ஜீவிதத்திலே பிசாசு எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அவிட்டு போடத்தக்கதாக விசுவாச கேடகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அது என்னையா விசுவாச கேடகம்? என்ன நடந்தாலும் அஞ்சாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நேற்றும் கூட நானும் என் மகளும் மனைவியும் என் மகனுமாக நாங்கள் பிரயாணப்பட்டு வருகிற வழியிலே ஒரு பயங்கரமான காரியம் நடந்தது. ஆச்சரியமாய் ஒரு திரளான கூட்டத்தார், மிகப்பெரிய கலவரம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அறியாமல் நாங்கள் உள்ளே சென்று விட்டோம். ஐயா, எங்கள் கார்ல இருக்கிறோம், குண்டுகள் வெடிப்பு சத்தமெல்லாம் கேட்கிறது. கலவரம் பயங்கரமாய் இருக்கிற சூழ்நிலையிலே குண்டில் உள்ள ஒரு பகுதி எங்கள் காருக்கு கீழே போகுது. ஐயோ, என்ன நடக்கும் என்றே தெரியாத சூழ்நிலை. எங்களை சுற்றிலும் இருந்த ஏறக்குறைய 100 பேர், அவர்கள் எல்லோரும் சிதறி ஓடிவிட்டார்கள். நாங்கள் எங்கே ஓடுவது? யாரை தெரியும் அந்த ஊரிலே எங்களுக்கு? நாங்கள் 4 பேரும் ஒரு சைடுல மறைந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா தேவ பிரசன்னம், தேவ பாதுகாப்பு உங்களை விட்டு நீங்கவே நீங்காது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீ சொன்னாரே. விசுவாசத்தினால் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற இந்த கூட்டத்தை இல்ல, இந்த படையை அல்ல, எதிராய் வருகிற 1000 ராணுவங்களை அல்ல, அல்லது உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி வருகிற பயங்கரமான பலத்த சேனை அல்ல. எல்லாவற்றையும் இந்த உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம் உங்கள் விசுவாசத்தில் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் பயப்படாதிருங்கள், தைரியமாய் நில்லுங்கள். ஐயா, சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டிக்கொள்ளுங்கள். வேத வசனம் தான் சத்தியம். அல்லேலூயா. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள் நெஞ்சில. ஐயா, என்ன செய்தாலும் எதை செய்தாலும் நீதியோடு செய்யுங்கள். பொய்யும் புரட்டலும் கபடும் வஞ்சகத்தையும் தூரமாட்டி போடுங்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் மைட்டி காட், எப்பொழுதும் ஆண்டவரை பற்றி சொல்லுகிற, ஆண்டவரை பற்றி பேசுகிற, சுவிசேஷத்திற்காக நிற்கிற பிள்ளைகளாய் மாறிவிடுங்கள். சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாய், அது சமாதானத்தின் சுவிசேஷம். ஐயா, இந்த பாதரட்சியை தொடுத்து நீங்கள் நிற்கும் பொழுது மைட்டி காட், பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் குடும்பத்தை அழிக்கவும் கெடுக்கவும், நிம்மதியை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை கெடுக்கவும் அழிக்கவும் வருகிற பொல்லாங்கன் எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அவிட்டு போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஓடாதுங்க, பயப்படாதுங்க, அலறாதுங்க, அழாதுங்க. ஓ மைட்டி காட், தைரியமாய் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். மைட்டி காட், இப்படியாய் நீங்கள் நிற்கும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உங்களை ஜெயிக்க இந்த உலகத்திலே எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. இந்த உலகத்திலே எந்த சத்துருவும் உங்களை ஜெயம் கொள்ள முடியாது. எந்த வாதை, நோய், துன்பமோ, குடும்பத்திலே வருகிற எந்த அழிவோ, ஆபத்தோ, திருட்டுகளோ, எந்த விதமான குழப்பத்திலும் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் சரி, நன்றாக கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுகிற ஐயா, அது கையால
ஆளுகிற அற்புதமான ஆவியின் பட்டயம் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு விரோதமான கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்கள். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் கூடுகிற கூட்டம் எல்லாம் என் தேவனாலே கூடுகிற கூட்டம் அல்ல. இவர்கள் எங்களுக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லோரும் எங்கள் பட்சமாய் திரும்பி வருவார்கள் என்று உறுதியாய் நம்புங்கள், உறுதியாய் நம்புங்கள். பிசாசு அந்த இடத்தை விட்டு ஓடி போவான். சத்ருவுக்கும் அவனுடைய வல்லமைக்கும் எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விட்டு ஓடி போவான் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாயிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், குழம்பாதிருங்கள். ஐயா, உங்களுக்காக அனுப்பப்படுகிற தேவ தூதர்கள், உங்களுக்காக உங்கள் ஜபங்களின் மூலமாய் புறப்பட்டு செல்லுகிற தேவ சமூகம், உங்கள் கணவன் அல்லது உங்கள் மனைவி அல்லது உங்கள் பிள்ளைகளுக்குடைய துணையாளர்கள் எங்கே இருக்கிறார்களோ, எங்கே அல்லது வருத்தத்திலே கோபத்திலே அவர்களை விட்டுவிட்டு சென்று விட்டார்களோ, அல்லது எங்கே இருந்து இன்னும் வராமல் திருமணம் நடக்காமல் இருக்கிறதோ, இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் கொள்ளும்படியாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களிலே ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். நிச்சயமாய் எல்லா எரிகோ மதில்களும் தன்னாலே விழுந்து போகும். ஐயா, பிரிந்து ஓடாத எல்லா யோர்தான் நதிகளும் இரண்டாய் பிரிந்து ஓடும். மைட்டி காட், உங்களுக்கு வழியே விடமாட்டேன் என்று இருக்கிற செங்கடல்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக பிரிந்து போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இப்படியாய் நீர் எங்கள் விரல்களை போருக்கும், எங்கள் கரங்களை கால்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறது போல ஒருவேளை கட்டப்பட்டிருந்தாலும் சரி, எங்கோ சிறைப்பட்டு இருந்தாலும் சரி, சிறைப்பட்டவர்கள் போல எங்கோ அகப்பட்டு வேதனையில் சிக்கலிலும் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, இவர்கள் கற்றுக்கொண்டபடியே இந்த யுத்தத்திலே நின்று சத்ருவை ஜெயம் கொள்ள இவர்கள் தைரியமாய் விசுவாசமாய் ஆவியின் பட்டயத்தோடு தேவரீர் உம்முடைய சர்வாயுத வர்க்கங்களோடு நிற்கிறபடியினால் இந்த சத்ரு சிதறி ஓடி போவான் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய், எல்லா விஷயங்களிலும் கூடவே இருந்து வெற்றி சிறக்க செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பயங்கரமான அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை இங்கே நீர் கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் இவர்களோடு இருக்கட்டும். கர்த்தர் உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து இவர்களை விடுவிக்கும்படியாய், பாதுகாக்கும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் அன்பரும் ஆத்ம ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் பாருங்க, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் உபவாசிக்கலாம், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதோடு இதை தவற விட்டு விட்டால் பொல்லாத பிசாசு உங்களை பார்த்து நகைப்பான். உங்களுக்கு எதிராக அவன் எல்லா ஆயுதங்களையும் பிரயோகப்படுத்துவான். நீங்கள் எடுக்க வேண்டியதை எடுங்கள். நிற்க வேண்டிய தைரியத்திலே நீங்கள் அமர்ந்திருந்து இருக்க வேண்டிய நிலையிலே நிற்க வேண்டிய பிரகாரமாய் நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை விட்டு ஓடி போவான்.